ஆனால் கடவுளுடைய எதிர்பார்ப்பை நிறைவேற்றுவது என்னுடைய லட்சியம்னு வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறவங்க விரலை விட்டு எண்ணிடலாம். கடவுளுடைய எதிர்பார்ப்பை நிறைவேற்றவங்களோட வாழ்க்கை எப்படி இருக்குன்னா ரொம்ப எளிமையாக இருக்கும், சிம்பிளிசிட்டியாக இருக்கும். ரெண்டாவது, புகழுக்கோ பயத்துக்கோ மதிக்கவும் மாட்டாங்க, அஞ்சவும் மாட்டாங்க, கவலைப்படவும் மாட்டாங்க. இருக்கிறத இருக்குதுன்னு சொல்லுவாங்க, இல்லாததை இல்லாததுன்னு சொல்லுவாங்க. யார் எப்படி எதிர்த்து விமர்சனம் பண்ணாலும் அவங்க மனசில் என்ன தோணுதோ அதை மட்டும்தான் செய்வாங்க. இல்லை இவங்கள பார்த்தா பிரச்சனை, அவங்கள பார்த்தா பிரச்சனை அப்படிலாம் மற்றவங்களுக்காக வாழவே மாட்டாங்க. தன்னுடைய கடவுளுக்காக வாழக்கூடிய புனிதமான ஆன்மாக்கள். அப்போ கடவுளுக்கு